எல்லா நல்யுவுகளுக்கும் ஊற்றும் காரணரும் கர்த்தருமாயிருக்கிறவரே, எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் மீண்டுமாக எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆவியானவர் உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் தியானமாக மத்தேயு 28 அதிகாரம் வசனம் 19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அர்த்தமற்ற பாரம் என்று தென்னாப்பிரிக்க எழுத்தாளர் லாரன்ஸ் வேண்டர் போஸ்ட் குறிப்பிடுவார். அதே குழப்பம் உலகம் முழுவதிலும் காணப்படுகிறது. மக்களுக்கு வாழ்க்கை ஈவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அதை வைத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த ஈவின் நோக்கமும் தெரிவதில்லை. அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிவதில்லை. அரிய புஸ்தகங்கள் நிறைந்த நூலகத்தை பெற்ற ஒருவர் அதிலுள்ள புஸ்தகங்களை வாசிப்பதற்கு பதிலாக தீ மூட்டி அவற்றை பயன்படுத்தினால், தீ மூட்டுவதற்காக அந்த புஸ்தகங்களை பயன்படுத்தினால் எப்படி இருக்கும்? மதிப்பு வாய்ந்த ஒன்று பயனற்று போகலாமா? ஆனால் புது உடன்படிக்கையின் கிறிஸ்தவர் அந்த பிரச்சனையால் குழம்ப வேண்டியதில்லை. மாறாக உலகத்திலுள்ள ஒவ்வொரு மனிதனின் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த இரட்சகரை பற்றிய அற்புத செய்தியை அறிந்தவர்கள், தனிப்பட்ட விதத்தில் அவரை அனுபவித்தவர்கள் மகிழ்ச்சி பெறலாம், நித்திய ஜீவனை பெறலாம். மத்தேயு 28:19-20 வரைக்கும் நாம் வாசித்தோம். அதில் தெளிவான அறிவிப்பை கவனியுங்கள். விசுவாசியின் வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒரு நோக்கமும் ஊழிய பணியும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் தனிப்பட்ட விதத்தில் தான் கண்ட அற்புத சக்தியை உலகத்திற்கு அறிவிப்பதுதான் அது. நாம் கண்ட அற்புத சத்தியத்தை உலகத்துக்கு அறிவிப்பது. இது என்ன ஒரு சிலாக்கியம் நமக்கு! இந்த உலகத்தில் தாம் செய்கிற எதுவும் இந்த உலகம் முடியும் போது முடிந்துவிடும். ஆனால் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது நித்திய காலம் மட்டும் தாக்கம் ஏற்படுத்துகிற ஒரு பணியாக இருக்கிறது. அதுதான் ஊழிய பணி. எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழிய பணியை ஆவியானவருடைய சித்தத்தின்படியே நாங்கள் செய்து முடிக்க பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் உங்கள் சமூகத்தில் வருகிறாங்க. இந்த புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்தவர்களாக நாங்கள் உம்முடைய அன்பிலும் உம்முடைய அரவணைப்பிலும் நாளுக்கு நாள் வளர்வதற்கு கர்த்தர் உதவ முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.